ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தினுடைய இந்த 6வது நாள் உங்கள் எல்லாரையும் திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு இதுவரையிலும் மிகவும் நல்லவராயிருந்தார், இனியும் அவர் மிகவும் நல்லவராயிருப்பார். கடைசி நேரத்திலே ஒருவேளை இந்த வருஷம் முடியும் போது சில போராட்டங்கள், சில அவமானங்கள், சில தடுமாற்றங்கள், சில நெருங்க முடியாத சில பாரங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் தந்து, பரிசுத்தமாய் வாழக்கூடிய தைரியத்தை தந்து ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த 6 நாட்களும் நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டது ஆண்டவர் நம்ம மேல் வைத்த பெரிய இரக்கம். ஸோ நாளை தினத்திலே நமக்கு மாலையிலே இந்த கடைசியான நாளாக திருவிருந்து ஆராதனையை நாம் செய்ய போகிறோம். அதனால எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்து ஆயத்தமாக இருக்கிற எல்லாரும் அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள உங்களை மிகவும் அன்போடு நான் அழைக்கிறேன். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த 7 நாட்களோடு உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஒப்பு கொடுத்தலும் அப்படியே நின்று விடாதபடி தினந்தோறும் வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு டெய்லி நமக்கு கற்றுக்கொள்ளுகிறவர். இந்த உலகம் நிமிஷம் நிமிஷம் மாறிக்கொண்டிருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்திற்கு ஏற்றது போல வேகமாய் ஓட வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே அதை முன் அறிந்தவர் நிமிடந்தோறும் நமக்கு விசாரித்து நமக்கு புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறவர். எத்தனை சவால்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை ஞானமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு வந்தாலும், அத்தனையும் செய்யக்கூடிய ஞானத்தை அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். போத்திபாருடைய வீட்டிலே எப்படி அதை கவனிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அவன் தேறினவனாய் அவன் இருந்தான். போத்திபாரே ஆச்சரியப்பட்டான். ஒரு அடிமையாய் வந்த ஒரு பையனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக தன்னுடைய வீட்டு விசாரணை காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியாது, அவனுக்கு புரியாது. ஏன்னா இந்த ஊரினுடைய பழக்க வழக்கம், இந்த ஊரினுடைய பாஷை, இந்த ஊரினுடைய அந்த வழக்க முறைகளெல்லாம் வித்தியாசம். அவன் வளர்ந்தது வித்தியாசம். அவன் ஆடுகளை மேய்க்கிற வேலை தான் அவங்களுடைய அப்பாவுக்கு, அவருடைய முன்னோர்களுக்கு பரம்பரையாக யோசேப்பனுடைய தகப்பனார் அவருடைய வம்சத்துக்கே ஆடு மேய்க்கிற வேலை தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அங்கேருந்து எடுத்து எகிப்திலே போத்திபாருடைய வீட்டிலே ஆடு மேய்க்கிற வேலை கிடைக்கல. அந்த வீட்டினுடைய விசாரணைக்காரர், அந்த வீட்டை ஒழுங்குபடுத்துறது, அந்த வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அப்போது இதுக்கு முன்னாடி அவன் செஞ்சுட்டு இருந்த வேலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டு எஜமானன் இவன் செய்கிற வேலையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அவன் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலேயே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அப்போது யோசேப்புக்கு பழக்கமே இல்லை, அந்த ஃபீல்டு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அந்த இடத்துல கர்த்தர் அவனை தேறினவனாய் கர்த்தர் அவனை நிற்க பண்ணினார். நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போகிறாரோ, எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் கொண்டு போகிறாரோ, அது ஒருவேளை வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சில சோதனைகள் கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு வந்ததே இல்லை, நான் இப்பொழுது கடந்து போகிற பாதை ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த சோதனைக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாரே ஆனால், அந்த சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரே ஆனால், அதில் தாங்கிடுகிற பலன் தருகிறவர், தப்பி செல்லுகிற வழியையும் செய்கிறவர், நமக்காக அந்த இடத்துல உதவிகளை செய்கிற கர்த்தர். அந்த இடத்துல அதற்கு பிறகு அங்கிருந்து யோசேப்பை ஆண்டவர் சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போறாரு பாருங்க. இப்போ இதுவரைக்கும் அவன் வந்த பகுதியில் சிறைச்சாலைக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை.
சிறைச்சாலையில் அவங்க அம்மா அப்பா போனதில்லை, அவனுடைய சகோதரர்கள் போனதில்லை, அவங்க வம்சத்தில் இருக்கிற யாருக்கும் சிறைச்சாலைக்கும் சம்பந்தமே இல்லை. இவனுக்கும் சிறைச்சாலைக்கும் சம்பந்தமே இல்லை. இவன் தன்னுடைய வீட்டிலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராட் மைண்டாக அவங்க அப்பா அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதே போல் போத்திபாருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் அவனுக்கு அரெஸ்ட் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. தன்னுடைய மனைவியை தவிர வேற எல்லாத்தையுமே அவன் கையில் கொடுத்து வச்சிருந்தான். நம்ம ஃப்ரீ பேர்ட் அப்படின்னா, இந்த ரூமுக்கு போகணுன்னா போகலாம், இங்கே படுக்கணுன்னா படுக்கலாம், இங்கே சாப்பிடணுன்னா சாப்பிடலாம். அவ்வளவு ஒரு விசாலமான வாழ்க்கையை வாழ்ந்தவன். அங்கேயும் யோசேப்பை ரூல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இப்போ முதல் முறையாய் இந்த சிறைச்சாலை அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்கேயும் அவனோடு கூட இருந்து அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிற அளவிற்கு அங்கே இருக்கிற சகா சிறைச்சாலை அந்த நபர்களை விசாரிக்கிற அளவிற்கு, அவர்களுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் அங்கே ஞானத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. பாருங்களேன், சிறைச்சாலையிலையும் கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனாலே அந்த இடத்திற்கான சகல ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். நான் நம்புகிறேன், நீங்கள் மருத்துவத்துறையிலே இருந்தால் கூட பரம டாக்டர் ஆகிய தேவன் உங்களுக்கு அதை செய்யக்கூடிய கிருபையை தருவார். நீங்க ஒரு டீச்சராக இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் ஒரு ஆசிரியராய் இருக்கிறதுனாலே உங்களுக்கு அந்த ஆசிரியர் வேலையை நேர்த்தியாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். நீங்கள் ஒரு தச்சனாக இருந்தால் அந்த தச்சு வேலையை பழக்கம் உள்ள இயேசு உங்களுக்கு அதிலே பெஸ்டாய் கர்த்தர் செய்ய கிருபை தருவார். நீங்கள் ஒரு மீனவர்களாக இருந்தால் மீனுடைய நிலைமையை அறிந்திருக்கிற கர்த்தர் அதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த ஃபீல்டு எனக்கு புதுசாக இருக்குதே, இந்த சூழ்நிலை எனக்கு புதுசாக இருக்குது, இப்படி ஒரு சோதனை வந்துச்சு, நான் எப்படி இதை தாண்டுவேன், எப்படி இதை கடப்பேன், எப்படி இது சரியாகும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அந்த இடத்துல போய் நின்று ஒன்று மட்டும் கேளுங்க, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் புதுசு, இது எனக்கு பண்ணவே தெரியல, இது எப்படின்னே எனக்கு தெரியல, இதில் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, உங்கள் ஞானம் எனக்கு வெளிப்படட்டும்னு நீங்கள் போய் நில்லுங்க. நான் நம்புகிறேன் அந்த இடத்துலேருந்து நீங்கள் வரும்போது வெட்கப்பட்டு வரமாட்டீங்க, சாட்சியோடு தான் வருவீங்க. உங்களை மாதிரி எத்தனை 1000 பேர் செய்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்று தனி ஒரு யூனிக்கை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு 3வது போன இடம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே அவனுடைய தரம் வளர்த்து பாருங்க. அடுத்து போன இடம் வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் ராஜாவினிடத்துல போய் நிற்கிறான். அப்ப அந்த ராஜா அவன் கையில ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. அந்த பொறுப்பு சாதாரணமானதே அல்ல. முழு அன்றைக்கு இருந்த முழு உலகத்தினுடைய ஜனங்களுக்கும் பஞ்ச காலத்திலே 7 ஆண்டுகள் சேர்த்து வச்சு 7 ஆண்டுகள் அந்த பொருட்களை விற்கணும். அந்த வேலை மொத்த பொறுப்பையும் இவன் கையில் கொடுக்க போறான். எப்படி செய்ய போறான்? கணக்கு வழக்கு பார்க்கல. இவங்க அப்பா அவனுக்கு கொடுத்த வேலை என்னன்னா, அவனுடைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து நீ கொண்டு போய் கொடுத்துரு, அவ்வளோதான். பெரிய வேலை எதுவும் கொடுக்கல. இவ்வளோ பெரிய கணக்கை எப்படி போடுவான்? இதை எப்படி செய்ய முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த எகிப்து ஜனங்களுக்கு முன்பாக யோசேப்புக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்து அந்த பொருட்களை, அப்படின்னா சாப்பாடு பொருளை பத்திரப்படுத்தக்கூடிய ஞானம் என்கிறது ஒரு ஸ்பெஷல் ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்து அந்த ராஜா சொன்னபடியே கர்த்தர் அவனுடைய தலையை அங்கே உயர பண்ணினார். நான் இந்த 6வது நாள் சுத்திகரிப்பு ஜெபத்தில் யாரோ ஒருத்தர், நான் எப்படி செய்வேன், எப்படி குடும்பத்தை நடத்துவேன். சில பிள்ளைகள் பாருங்க, திருமண வயது வந்தால் திருமணத்தை தள்ளி தள்ளி போடுவாங்க. நான் திருமணம் செய்ய வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், எப்படி பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் எப்படி அதை வளர்த்துவேன், எனக்கு அதில் ஒன்றுமே தெரியாதே, நான் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கெல்லாம் நான் ரெடியான ஆளா அப்படின்வாங்க. சிலர் அப்பாவுடைய பிரச்சனை, அம்மாவுடைய பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் சண்டை போட்டு அவங்களுடைய குடும்பம் சமாதானம் இல்லைன்னா, பாரு எங்கள் அக்காவுடைய குடும்பமே சமாதானம் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவே சமாதானம் இல்லை, நானும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன கஷ்டப்படவா அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா இடத்திலையும், நீங்கள் போகிற எல்லா இடங்களிலையும் ஞானத்துவையும் சத்துவத்தையும் பெருக பண்ணி நம்மை தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஆண்டு கர்த்தர் உங்கள் கையிலே பொறுப்புகளை தருவாராக. நீங்கள் நினையாத போத்திபாருடைய வீடு, நீங்கள் நினையாத பார்வோனுடைய அரண்மனை உங்களுக்காக வைக்கப்படும். அந்த இடத்திலே நீங்கள் நினையாத சிறைச்சாலை என்கிற ஒரு சோதனை அங்கே கொடுக்கப்படும். ஆனால் அந்த இடத்திலே நீங்கள் ஞானமாய் நடந்து
மிக அழகாய் அதிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு எங்கே கிடைத்தது என்று உங்கள் குடும்பத்தார் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உங்களோட படித்தவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து உங்கள் ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களை பெற்றெடுத்த அம்மா அப்பா உங்கள் ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உங்களை பகைச்சவங்க நிறைய பேர் உங்கள் ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தை பார்த்து பிரமிப்பாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த 5 நாட்களும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே நடப்பதாக. 2 கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஏசப்பாட்ட இந்த வார்த்தையை கர்த்தரே பேசுகிறார். ஆமென். சொல்லுங்க, ஏசப்பா இந்த வார்த்தை என் தலையின் மேல் அப்படியே இருக்கட்டும். என்னுடைய பிள்ளையினுடைய தலையின் மேல் அப்படியே இருக்கட்டும். ஒதுக்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய தலையின் மேல இருக்கட்டும். புறக்கணிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல அந்த கிருபை இருக்கட்டும். காரியங்களை செய்ய முடியாமல் இதிலே மாட்டி விடுவேனோ, பல வருடங்களாக விழுந்து விழுந்து எழும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது தேவ கிருபை, தேவ தயவு. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா இந்த வார்த்தையை எனக்காக தான் பேசுனீங்க. சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. இதை எனக்காக தான் கர்த்தர் பேசுனீங்க. ஆமென். உம்முடைய ஞானம் என்னிடத்திலே வெளிப்படட்டும். ஆமென். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் நம்மை உருவாக்குனவராய் இருக்கிறதுனாலே நம்முடைய எல்லாம் அவருக்கு தெரியும். நல்ல சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்பா. ஹல்லேலூயா. அவமானப்பட்ட இடங்கள், வெட்கப்பட்ட இடங்கள், தெரியாதுன்னு தலைகுனிந்த இடங்கள், நஷ்டத்தை கொடுத்த இடங்கள், அற்பமாய் பார்த்த இடங்கள், அந்த அத்தனை இடங்களிலும் என் மகன் ஞானமாய் நடப்பார் என்று சொல்லுகிறது போல அந்த ஞானத்தை, குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம், தொழிலை நடத்தக்கூடிய ஞானம், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஞானம், ஸ்தோத்திரம், எந்த ஃபீல்டுக்குள்ள கடந்து போனாலும் அதுல தேறினவர்களாய் நிற்கக்கூடிய ஞானம் இப்பொழுது மகனுக்கு கட்டளை இடப்படுவதாக, மகளுக்கு கட்டளை இடப்படுவதாக. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கையை உயர்த்தி சத்தமா கேளுங்க. நீதான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பு. ஓ, நீதான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்தர் ராஜாத்தி. ஆமென். உங்களுடைய பின்னணி எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, சித்தப்பா மகனாலே வளர்க்கப்பட்ட ஒரு எஸ்தர், அனாதையாய் இருந்த ஒரு எஸ்தர் பட்டத்தரசியாய் மாற்றப்பட என் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை ஹல்லேலூயா செய்வதற்கு வல்லவர், செய்வதற்கு வல்லவர், 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 வல்லவர். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்து. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்து. சொல்லுவோம், என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நேசிக்கிறே, என் பலனும் என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. முடிஞ்சவங்க 2 கரை மேல உயர்த்தி கர்த்தாவே, கர்த்தாவே, நிலையற்றவன், என் கால்களை தீரப்பாடு. சொல்லுவோம், கர்த்தாவே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே.
ஆமாப்பா, இந்த வார்த்தை அப்படியே எங்க இருதயத்தை அப்படியே உந்துது ஆண்டவர். நீர் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், நீர் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். பேசுறவங்க பேசுங்க அப்பாட்ட, ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபி. கிருபை ஆண்டவரத்துல கேட்கிறவங்க அப்படியே கிருபையை கேளு. சத்தமா எல்லாரும் பாடணும்னு அவசியம் இல்லை. நாங்க பாடிட்டே இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே, நீங்க என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னீரே. இப்ப கேளுங்க, எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியலப்பா, இந்த காரியத்தை நான் எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனா எனக்கு பலன் தரணும். இதுவரைக்கும் நான் விழுந்தேன், இதுவரைக்கும் என் பலத்தால ஓடி ஓடி நான் விழுந்தேன். ஆண்டவரே, எத்தனையோ நான் சம்பாதிச்சேன், இல்ல எத்தனையோ நான் பெற்றுக்கொண்டேன். ஆனா இன்னைக்கு நான் என் கையை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையா இருக்கிறேன். ஆனா இப்போ உங்க பலன், இந்த 7 நாட்கள் சுத்திகரிப்பு ஜெபம் முடியும் போது இனி உங்க பலன், புதிய ஆண்டுல உங்க பலன், உங்க பலத்தை கொடுத்தீங்கன்னா நான் விடமாட்டேன்னு தெரியும். மனசார கர்த்தர் உங்க சங்கத்தை கேட்கணும்னு விரும்புறாரு, நீங்க ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார்ல. நன்றி அப்பா, நன்றி நன்றி. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவரிடத்திலே கேட்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் அவ்வளவு மதிக்கிறார். கர்த்தர் அவ்வளவு மதிக்கிறார். நீங்க வேதத்துல பாருங்க, நீங்க ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து எனக்கு தெரியல, எனக்கு முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க பாருங்க, அவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்டதை மட்டும் கொடுக்கல, கர்த்தர் கேட்காததை கொடுத்தாரு. இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் கூட பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில தாளந்துகளை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த தாளந்து யார் கொடுத்தான்னு நீங்க தெரியுங்க? உங்க அப்பாவுக்கு இது தெரியுமா? உங்க அம்மாவுக்கு இது தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த தாளந்து உங்க குடும்பத்தில் யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. உங்க அப்பா இந்த ஃபீல்டுல இல்லை, உங்க அம்மா இந்த ஃபீல்டுல இல்லை, உங்க சொந்தக்காரங்க இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க கூட படிச்சவங்க நிறைய பேர் இல்லை. ஆனா ஆண்டவர் நீங்க ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு ஆண்டவர் 10 பேரை நிப்பாட்டி வச்சு உங்களையும் அதில் நிப்பாட்ட வச்சா, அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஒரு எந்த சாஃப்ட்வேரை நம்ம படிக்கணும்னாலும் அந்த சாஃப்ட்வேரை நிறைய பேர் ஷார்ட்கட்டாக பண்ணுறது மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இப்போ ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் போய் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் சேவ் பண்ணுறவங்க இருக்காங்க. ரெண்டாவது இல்லைன்னா Ctrl+S அப்படின்னு ஷார்ட்கட்டாக அப்படி கொடுத்துட்டோன்னா அதுவும் சேவ் ஆகும். இது ரெண்டுமே நம்ம கம்ப்யூட்டரில் போய் மவுஸில் போய் சேவ் அப்படின்னு கொடுத்தும் பண்ணலாம், Ctrl+S அப்படின்னு கொடுத்தா அப்படியும் சேவ் பண்ணலாம். நம்ம நிறைய பேருக்கு Ctrl+S நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன பண்ண தெரியும் அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு கணக்கு போடுவாங்க தெரியுமா? இந்த ஃபார்முலாலாம் போட்டு ஒரு கணக்கு போட்டு ஆன்சரை கொண்டு வருவாங்க. இது ஒரு டீப். இவங்க என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேர்னவங்க, படித்தவங்க. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, என்ன வரும் எனக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாது, ஆனால் எனக்கு என்ன போட தெரியும், ஒன்னையும் கூட்டினா 2 தாயா, ரெண்டையும் 4 தாயா அப்படின்றது தெரியும். அப்போது எப்படின்னாலும் நமக்கு ஒன்று ஆன்சர் வருதா, ஆன்சர் கரெக்டாக வருதா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த ஃபீல்டுக்கே சம்மந்தமே இல்லாட்டா கூட
நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைகிற நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் கொஞ்சம் கூட சலசலப்பு படவே வேண்டாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காத ஒன்றா ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க. இல்லை எனக்கு தகுதியே இல்லாத ஒன்றா ஆண்டவர் அந்த தாழ்மை உங்களுக்கு இருக்கலாம். இல்லை நான் செய்யவே முடியாத ஒன்றை கொடுத்துட்டாருன்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இல்லை உங்களுக்கு செய்ய முடியாதுன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார். உங்களால் செய்ய முடியும்னு நீங்கள் நம்பாட்டாலும் உங்களை உருவாக்கினவர், உங்களை உண்டாக்கின கர்த்தர் அதை நம்புகிறார். நீ தான் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற நபர், நீ தான் இந்த நபருக்கு ஏற்ற நபர், உன்னால முடியும், நீ செய்வாய். அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிற கர்த்தர். அதனால இன்னையிலிருந்து இந்த புது வருடத்தை சந்திக்கிற வரைக்கும் அதை நம்ம பாடுவோம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக, நீரே பற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். அதனால எனக்கு போதாது, எனக்கு போதாது. 2024 இருந்த அந்த ஞானம் எனக்கு போதாது, எனக்கு ஒரு புது ஞானத்தை கர்த்தர் தரணும். நீங்கள் ஜெபிக்கிறதை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தை குறித்து நம்மை ஆண்டவர் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் சில காரியத்தை ஒப்பு கொடுத்து சில காரியத்தை ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். ஸோ இன்றைக்கு இந்த 6வது நாள் கூட நான் நிறைய காரியத்தை யோசித்தேன். சரி, ஒரு புதிய வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 காரியங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஜெபிக்க வேண்டியது, இப்படியெல்லாம் நான் ப்ரிப்ரேஷன் நான் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்னை எதுக்கு நடத்தினார் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தத்திற்காக சொல்லுகிற சாக்கு போக்க நான் விரும்புறது இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பரிசுத்தமாய் வாழாமல் இருப்பதற்கு நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா, நிறைய சாக்கு போக்க நம்ம சொல்லிடுறோம். நம்ம நிறைய பேர் திருப்தி ஆயிரும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சில சாக்கு போக்குகளை எல்லாம் நமக்கு காண்பித்து நம்மளை நிறைய பேர் தட்டி கொடுத்துறாங்க. ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிடக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் பண்ணினது நியாயம்தான், நான் பண்ணினதுக்கு காரணம் இருக்குது, நான் ஒன்றும் சும்மா பண்ணலை, நான் அப்படி பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்தி ஆகிறாங்க பாருங்களேன். அது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டேஞ்சர். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது, இல்லைன்னா நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் உங்களை தடுக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா, உங்களை தட்டி கொடுக்கறது தான். பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது தான், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதான். சில நேரத்தில் சத்துரு நம்முடைய இருதயத்தில் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவமா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்ற ஒரு இருதயத்தை நமக்கு அவன் கொடுப்பான். ஆனால் உங்களால் பரிசுத்தமாக வாழவே முடியாது. தாவீது மனம் திரும்பாதது, தாவீது கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்காதது, நான் தவறு செய்தேன் என்கிற ஒரு உணர்வு கூட வராமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் தன்னையே தட்டி கொடுத்தான், தன்னுடைய நிலைமை. ஏன்னா அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் நிறைய பேருக்கு அப்படி திருமணம் செய்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எல்லார மாதிரி தாவீது தன்னை நினச்சிக்கிட்டான். நீங்கள் ஒன்று நினச்சிக்குங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் இல்லை, உங்களுடைய உலகத்தில் இருக்கிற நபர்கள் மாதிரி நீங்கள் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மாதிரி இல்லை. ஆண்டவர் அவர்களையும் நம்மையும் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி இருக்கார்.
நீங்க ஸ்பெஷல் அப்படின்றத நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி பாவத்திற்காக நம்மை தட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட நம்ம கம்பேர் பண்றோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட அவனும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது, அவனும் மனுஷன்தான், நம்ம மனுஷன்தான், ஆனா மனுஷன் கிடையாது. நம்ம யாருடைய தேவ பிள்ளைகள் அப்படின்னா, ஜீவ தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ஸ்பெஷல் அப்படின்ற அந்த மனசு உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களால் பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இப்போ நான் இத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பிலீவராக இருக்கீங்க, ஆண்டவர் என்ன பாஸ்டராக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் ஒருவேளை நீங்கள் பிலீவராக இருந்து ஒரு விசுவாசியாக இருந்து சில காரியங்களை செய்கிறீங்க, செய்யலாம். அது அந்த மாதிரி உலகத்தில் இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்படி செய்யக்கூடாது இருக்கீங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரனா இருந்துட்டு இந்த காரியத்தை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. அது என்னுடைய அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இருக்கேன்னா வித்தியாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒருவனா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த தலைமைத்துவம் என்கிற அந்த ஒன்று சின்ன கொடுத்துருக்கிறனால எல்லா காரியத்தையும் நான் செய்ய முடியாது. என்னுடைய மனதிலே என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்னை அதிகாரியா வச்சிருக்கிறாரு, அதனால நான் உங்களை மாதிரி இருக்க முடியாதுன்றத நான் எப்பொழுதுமே உணர வேண்டும். அதே போல உலகத்திலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உலகத்தில் இருக்கிற சொந்தக்காரர்களோ உங்களை பார்த்து சில காரியங்களுக்குள்ளாக உங்களை நடத்த பண்ணும்போது உங்க மனசு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாலாம், நீ பண்ணலாம்ப்பா, நீ செய்யலாம்ப்பா, உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா நான் அப்படி என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. உடனே இந்த வார்த்தையை அவன்கிட்ட கேட்டா, நீ என்னை விட என்ன பெருசா, நீ என்னை விட என்ன பணம் சம்பாதிச்சிருக்கிறியா, நீ என்னை விட என்ன சொத்து வச்சிருக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவர்களுடைய சிந்தை, அவர்களுடைய கண்கள் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் போகும். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், என்ன பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது, என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற அவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை தட்டி கொடுத்திருக்கிறீர்களா? இந்த வருஷம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு பொய் தானே பரவாயில்ல, இந்த விஷயம் தானே பரவாயில்ல, யாரும் செய்யாததையா நீ செஞ்சுட்ட, யாரும் பண்ணாததையா பண்ணிட்ட, அப்படி ஒருவேளை உங்களுடைய மனசை சத்ரு திருப்திப்படுத்தி இருந்தான்னா இன்னைக்கு நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, அந்த எண்ணத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். நான் செய்தது 100க்கு 100 தவறுதான் ஆண்டவரே, நான் செஞ்சிருக்க கூடாது, என்ன நான் திருப்திப்படுத்தல, என்ன நான் தட்டி கொடுக்கல, என்ன நான் நியாயப்படுத்தல. இந்த வார்த்தையை யார் சொல்ல மறக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கவே முடியாது. இப்போ மோசேயை போய் ஆண்டவர் சந்திக்கிறார். 40 ஆண்டு தாண்டி ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஏன் 40 ஆண்டுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை சந்திக்கல அப்படின்னு சொன்னா, 40 ஆண்டுக்கு முன்பாக அந்த இடத்திற்கு அவன் தேவைப்படலை. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், சில இடங்கள்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைப்பதற்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார், ஆண்டவர் நம்மளை சரி பண்ணுவார். ஆனா எந்த டைம் வருதோ அந்த டைம் வரைக்கும் சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதியா இருப்பார். அதைத்தான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடங்கி இருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவர் தேடி வருவார், கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போவார். இப்போ ஆண்டவர் மோசையை சந்திக்கும் போது மோசையை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நிறைய சாக்கு போக்க சொல்றார் இந்த ஊழியத்திற்கு வராம இருக்கிறதுக்கு. இல்ல நான் வரல, நீர் வேற யாரையாவது அனுப்பும் அப்படின்னு சொல்றார். இல்ல நீ வரணும் அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்றான், இல்ல நான் திக்குவாயும் மந்த நாமும் உள்ளவன். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு நாவை படைத்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. உடனே அவன் ஆண்டவரத்துல சொல்றான், அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க, கர்த்தர் என்ன அனுப்பலன்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியா, உன்னை நம்ப மாட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஒரு 3 அடையாளத்தை உனக்கு சொல்றேன், உன் கையை மடியில போடு, உன்னுடைய கோலை கீழே போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை காண்பித்து, இந்த அடையாளத்துல உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா நம்புவாங்க. ஆனாலும் அவனுக்கு மனசு இல்லாததுனால கர்த்தர் ஆரோனையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் போகிற வழியிலே ஆண்டவர் அவனை
கொல்ல பார்த்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு இவ்வளவு தூரம் பேசி இந்த சாக்கு போக்கு சொல்றத எனக்கு அப்படி இருக்குது, அதனால தான் பண்ணலை, அதனால தான் நான் இது செய்யலை, இதை தேவன் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாருன்னா கர்த்தர் விரும்பவே மாட்டார். இன்றைக்கு நம்ம பலிபீடத்தில் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏசப்பா நான் எதற்குமே நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? திருச்சபைக்கு வருவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு என்னுடைய இருதயத்தில் இனி எதை குறிச்சும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சாக்கு போக்கு சொல்லாமல் இருக்கக்கூடிய, நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, தகப்பனே எங்களை நிரூபிக்கிறதற்காக ஆண்டவரே, ஆண்டவரை நாங்கள் செய்தது நியாயம்தான் அப்படின்னு சொல்லுகிறதற்காக ஒரு நாளும் நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு இனி இந்த சுத்திகரிப்பு ஜபத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. சொல்லுங்க அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபை இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நாங்க சாக்கு போக்கு சொன்னதை மன்னிச்சிருங்கப்பா ஆண்டவரே. நாங்க அந்த செய்யாத காரியத்தை குறித்து அப்பா இதனால தான் நான் பண்ணல, இதனால தான் நான் செய்யல அப்படின்னு நாங்க சொன்னது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படட்டும் அப்பா. இல்லப்பா, நாங்க செஞ்சிருக்கலாம், என்ன நான் நிரூபிக்கிறதுக்கு நான் விரும்பல, என்ன தட்டி கொடுக்கிறதுக்கு நான் விரும்பல, என்ன நியாயப்படுத்துறதுக்கு நான் விரும்பல, நான் செய்தது தவறுதான் என்று சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அந்த மன்னிப்பு கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஹalleluya. நீங்க எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜா இந்த சாலமோன் சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பலி செலுத்திடுவார் பாருங்களேன், பலி செலுத்திடுவார். ஆனா ராஜாக்களுக்கு பலி செலுத்தக்கூடிய அந்த காரியத்தை ஆண்டவர் அந்த நாள்ல கொடுக்கல. யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா ஆசாரியர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. ஆசாரியர்கள் தான் பலி செலுத்தணும், யார் வேணாலும் பலி செலுத்த முடியாது. இப்போ சாமுவேல் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, நான் வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணு, நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஏன்னா சாமுவேலுடைய வார்த்தை அங்க கர்த்தரே பேசுற வார்த்தை மாதிரி. அவனை அந்த சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினதே யார் அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணாரு. இப்போ நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாமுவேல் போயிட்டாரு. இப்போ சாமுவேல் போயிட்டு திரும்பி வந்து திடீர்னு பார்க்குறாரு, இவன் இந்த சவுல் ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, நாம காத்திருந்து வேஸ்ட்டு, சாமுவேலுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்தோம், அவர் வரவே இல்லை, பலியை எங்கிடத்துல கொண்டு வான்னு சொல்லிட்டு இவர் துணிகரமா என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த பலியை இவர் செலுத்துறார். உடனே அந்த டைம்ல கரெக்டா யார் வரா அப்படின்னு சொன்னா சாமுவேல் வராரு. உடனே அவர் கேட்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை
கை கொள்ளாமற் போடி, மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நீங்க 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இன்னொரு டைம் ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்களேன். இந்த சவுல் சொல்லுகிற சாக்கு போக்கு, நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க அப்படி எடுத்துக்கங்க. சவுல் என்னென்ன சாக்கு போக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள். ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. இந்த சவுல் வந்து ஏன் நான் பலி செலுத்தினேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க, டைம் ஆக ஆக ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, என்னை விட்டு சிதறி போகிறார்கள். ரெண்டாவது, குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராது. அப்படின்னா நாங்க வெயிட் பண்ணோம், இத்தனை நாள்ல வருவீங்கன்னு, நீங்க அந்த டைமிங்கு வரல. அடுத்து, நீர் வராது. பெலிஸ்தியர் மிக்மாஸ்லயே, அப்படின்னா மிக்மாஸ் அப்படின்னா இவங்க இருக்கிறதுக்கும் இந்த மிக்மாஸுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த சாமுவேல் வந்து இவங்களை விட்டுட்டு போகும்போது தூரத்தில் இருந்த எதிராளிகள் இப்போ மிக்மாஸ்னா பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்ததையும் நான் கண்டபடினாலே, அடுத்தது கில்கால் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்ப பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து. இத்தனை சாக்கு போக்கு. பலி செலுத்தினது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தவறு தான், எனக்கு என்னமோ பயமா போயிருச்சு, நீங்க வரமாட்டீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லலை. தன்னுடைய செய்த காரியத்தை நியாயப்படுத்துறதற்காக இத்தனை காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். உடனே சாமுவேல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ ரொம்ப தப்பு பண்ண, நீ புத்தீனமாய் செய்தீர், நீ புத்தீனமாய் செய்தி. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள நீங்க செஞ்சதை நிரூபிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த காரியத்தை நான் செய்ததற்கு காரணம் இருக்கு, நீ என்னை கோவப்படுத்திட்ட, நீ என்னை இப்படி பேச வச்சுட்ட, நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரி வந்ததுனால தான் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே ஏதாவது நியாயங்கள் இருக்குமானால், அந்த நியாயம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை மன்னிக்கவே முடியாது பிரதர், மன்னிக்கவே முடியாது சிஸ்டர், கண்டிப்பாக மன்னிக்க முடியாது. அவர் தப்பு பண்ணுறதுக்காக நீங்கள் தப்பு பண்ணிட முடியுமா? அவர் வந்து அவங்க அப்படி தப்பு பண்ணாங்கன்றதுக்காக நீங்கள் அப்படி தப்பு பண்ணிட முடியுமா? அவ பேசினா நானும் பேசினேன், இல்லைன்னா அவ வந்து தவறான ஒரு வழியை சூஸ் பண்ணா அவளை பழி வாங்குறதுக்காக நான் இப்படி பண்ணினேன், அவனை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணினேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பழி வாங்குறதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்தலாம்? இல்லவே இல்லை. கண்டிப்பாக அவர்களும் நீங்களும் கண்டிப்பாக ஒன்றாகவே மாட்டீர்கள். யார் சொன்னாலும் எனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த விஷயத்தில் நான் ஒரு தப்புமே பண்ணலை, முழுக்க பண்ணினது நீ, என்னை பேச வச்சது நீ, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது நீ. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், யாரும் நம்மை தள்ளி நம்ம பாவத்துக்குள்ள விழ முடியாது. இன்னைக்கு என்ன கேட்கணும்னா, ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, என்னை நியாயப்படுத்தினதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மரித்து போன பாலியாங்கி சோ ஊழியக்காரன், மிகப்பெரிய தேவனுடைய சபை, கிட்டத்தட்ட ஒரு ஆராதனையில் 8 லட்சம் பேர் அவருடைய திருச்சபையில் கலந்து கொள்ளுவார்கள். இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாலிப தங்கச்சி அவருடைய சர்ச்சில், அந்த வாலிப தங்கச்சியை பார்க்கும்போது அத்தனை லட்சம் பேரில் அவர் கல்யாணம் பண்ணி வச்சு, ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது அந்த பிள்ளையாமா. அவர் அவ்வளோ நல்ல பிள்ளை, அவ்வளோ அழகான பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருச்சபையிலேயே இருக்கிற ஒரு நல்ல ஃபேமிலியை அவர் வந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வைத்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, திடீரென்னு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பிள்ளையினுடைய வாய் இப்படியே கோணி போய், வாயில் ஜொல்லு ஊற்றி, கை காலெல்லாம் விழுந்து பரிதாபமாக கூட்டிகிட்டு வந்தாங்களாமா. இவருக்கு நம்பவே முடியலையாமா. அந்த புள்ள நான் கல்யாணம் பண்ணிச்ச பிள்ளை அது, அவளா இவா இல்லையே, நான் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அதனுடைய பிள்ளையினுடைய ரூபமெல்லாம் அகோரமாக்கப்பட்டிருக்கிறது. உடனே சரி வா அப்படின்னு சொல்லி தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணாராம்மா. ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியல. உடனே சொன்னாராம்மா, நீ வந்து நாளைக்கு நீ வந்துரு, நான் உனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
ஜெபம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய பார்த்து கேட்டாராம்மா, இல்லை ஏதோ உன் மேலே கர்த்தருடைய ஒரு பெரிய கோபம் இருக்கிறது மாதிரி நான் உணர்றேன். என்ன நடந்துச்சு? இது வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இது சும்மா ஆண்டவரை அனுமதிக்கல. நீ என்னமோ ஒன்று பண்ணி இருக்கிற, நீ எனக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லும்போது அந்த பிள்ளையால பேச முடியாது. உடனே ஒரு நோட்டு புத்தகத்தை கொடுத்தாங்க. அந்த நோட்டு புத்தகத்தில் அந்த பிள்ளை என்ன எழுதினா அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி என்னை நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. என் மாப்பிள்ளை என்னை கல்யாணம் பண்ண பையன் நல்ல பையன் தான். ஆனால் அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஒரு நிமிஷம் கூட அந்த பையனோட என்கிட்ட என்ன பேசக்கூட விடலை. அவன் டியூட்டி முடிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை கூடுவாங்க. கூப்பிட்டு என்னையும் அவரையும் ஒரு நாள் கூட ஒரு ரூமில் எங்களை தங்க வைக்கல. எனக்கு இது மாதிரி நரகம் ஆயிடுச்சு. நான் எத்தனையோ ட்ரை பண்ணேன். என் கணவனாரை நான் நேசிக்கணும், அவருக்கு நான் தான் காஃபி கொடுக்கணும், அவர்கிட்ட நான் பேசணும்னு நான் ஒரு நரகத்தில் இருந்த மாதிரி இருந்தேன். அப்போ என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க கண்டிப்பாக இந்த கணவனாரோட அவனை வாழ வைக்க மாட்டாங்க, பேச அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் என்னைக்கு சாகுறாங்களோ அன்னைக்கு தான் நீ உண்மையாக நிம்மதியாக வாழ முடியும்னு என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுறது மாதிரி இருந்துச்சு. உடனே நான் திட்டம் போட்டேன், என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ இவங்க 2 பேருக்கும் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு இவங்களை கொன்றணும்னு முடிவு பண்ணினேன். அதனால கடைக்கு போய் நானே விஷத்தை வாங்கி சாப்பாட்டில் அந்த விஷத்தை கலக்க போகும்போது திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சுன்னு அந்த லெட்டரை எழுதி கொடுத்த உடனே பாஸ்டர் பாலியங்கிச்சோ அரண்டுட்டாராமா. என்னம்மா நீ அத்தனை 8 லட்சம் ஜனங்கள் வருகிற இடத்துல தனியாக கண்காணிக்கப்பட்ட ஒரு பெண் பாருங்க, அவ்வளவு ப்ரெஷர். அந்த 6 மந்த்தும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு பெரிய கற்பனையோடு அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் நடக்காதனால அந்த பிள்ளைக்கு அப்படி ஒன்று தோணிருச்சு. உடனே பாஸ்டர் பாலியங்கி சொன்னாராம்மா, சரி ஒன்று பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு விடுதலை கிடச்சிரும். இப்போ அவங்களும் மறிக்கலை, நீ மன்னிப்பு மட்டும் கேளு. என்னுடைய மாமியாரை நான் மன்னிக்கிறேன், என்னுடைய மாமனாரை நான் மன்னிக்கிறேன், நான் செய்தது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு எழுதி கொடுத்துச்சாமா, இல்லை நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் எப்படி என் மாமனார் மாமியாரை மன்னிக்க முடியும்? அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, 6 மாதம் நான் நரகத்தில் வாழ்ந்தேன், அவர்களால் என்னுடைய தூக்கம் போயிடுச்சு, என்னுடைய அழகு போயிடுச்சு, என்னுடைய எல்லாமே என்னுடைய போயிடுச்சு, நான் செஞ்சது எந்த விதத்தில் தவறு? உடனே பாஸ்டர் பாலியங்கிச்சோ சொன்னாங்களாமா, நீ செய்தது தவறுன்னு ஒத்துக்கிட்டு அவங்கள மன்னிக்காத வரைக்கும் கண்டிப்பாக இந்த பலவீனம் உனக்கு விடுதலை ஆகாதுன்னு சொன்னாராமா. அப்புறம் பல மணி நேரம் போராடி அந்த பிள்ளை நான் பண்ணதான் தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் ஜெபம் பண்ணி இருக்கணும், நான் காத்திருக்கணும், நான் பரிசுத்தவான்கள்ட்ட சொல்லி இருக்கணும், நான் மன்னிக்கிறேன் என் மாமியாரை, என் மாமனாரை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதார அழுது ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த பலவீனத்திலிருந்து அந்த பிள்ளை கம்ப்ளீட்டாக நார்மலாகி கர்த்தர் ஒரு பரிபூரணமான விடுதலையை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. பிரதர், நீங்கள் நிரூபிக்கலாம், அவ்வளோ பெரிய தவறை செஞ்சுட்டு இன்னைக்கெல்லாம் இவங்க இதை செய்யாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நிரூபிக்கலாம். ஒரு வாலிப தம்பி நீ நிரூபிக்கலாம். எனக்கு என்ன எல்லாம் பண்ணுறாங்களே, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை நீ தட்டி கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா யாரோ ஒரு பிரதர் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் அமைஞ்சிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணினேன், என் பேரில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை வாதாடலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் உங்கள் பக்கத்தில் சொல்கிறாரு, இல்லை மகளே, இல்லை மகனே, நீ உன்னை நிரூபிக்கணும்னு நீ பிரயாசம் எடுக்காத, நீ உன்னை நியாயப்படுத்தாத. நீ நியாயப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க நியாயப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கவே முடியாது. நான் நம்புகிறேன், அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் தீங்கு செய்கிற தேவன் அல்ல. அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவரிடத்திலே தவறு ஒன்றும் இல்லை. என் இயேசுவினிடத்திலே தவறு ஒன்றும் இல்லை. என் இயேசு எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டார். கண்டிப்பாக இயேசப்பா தப்பு பண்ண மாட்டார். அவர் தப்பு பண்ண மாட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தப்பு பண்ண மாட்டார். அவர் எப்படி மறப்பாரு? அவர் எப்படி கைவிடுவாரு? அத்தி மரத்தின் கீழ் இருந்த அவனை யாருமே, அதான் அவனுடைய லொகேஷன்.
ஒரு லொகேஷன்ல இருந்து அந்த மனுஷன் வர்றான், ஒரு லொகேஷன்ல இருந்து வர்றான். இப்போ அந்த லொகேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர்றவனுக்கு மட்டும்தான் தெரியும் இங்க இருந்து இந்த பையனை கூட்டிட்டு வரேன்னு. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவன் வந்து முன்னாடி நிற்கும் போது சொல்றாரு, இது நாத்தான் வேலை பார்த்து, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். இவனுக்கு பிரமிப்பா இருக்கு. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? உடனே ஆண்டவர் சொல்லுவார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்பாகவே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அவனுடைய கேரக்டர் என்னன்னு சொல்றாரு. நீ யாருப்பா, நீ யார் அப்படின்னு சொன்னா, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். அவனுடைய கேரக்டர், நாத்தான்வேலுடைய கேரக்டர் சொன்ன உடனே அவனுக்கு பிரமிப்பா இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய கேரக்டர் யாருன்னு என் மனைவிக்கே தெரியாது, என் கேரக்டர் யாருன்னு பெருசா தெரியாது, ஆனா என்னை பற்றி அப்படியே சொல்லுகிறீரே. உடனே ஆண்டவர், இதுலயே பிரமிப்பீரே, நீ எதுக்கு இதுல பிரமிக்கிற? உன்னுடைய கேரக்டர் மட்டும் இல்ல, நீ இருந்த லொகேஷனே சொல்ற. ஒரு அத்தி மரத்தின் கீழே இருந்தானே இப்ப வர்ற. அவ்வளவு தூரம் டீப்பா ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ற என் ஆண்டவரை மாதிரி வேற ஒருவரும் இல்லை. உங்களை அக்கு வேற ஆணி வேர். நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார், நீ பாதாளத்திற்கு நீங்கள் போனாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் இருக்கிறார். அவருக்கு காந்திக்கு மறைவானது, அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு அறிஞ்ச ஆண்டவர் எப்படி பிரதர் உங்களுக்கு தப்பு பண்ணுவாரு? எப்படி சிஸ்டர் தப்பு பண்ணுவாரு? கண்டிப்பா ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார். ஒண்ணு உங்களை திருத்துறதுக்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை உயர்த்துறதுக்கா இருக்கலாம். ஒண்ணு உங்களை திருத்துறதற்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை உயர்த்துறதா இருக்கலாம். ஒண்ணு உங்களை திருத்துகிறதற்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை உயர்த்துகிறதற்கா இருக்கலாம். ஒண்ணு உங்களை திருத்துறதற்கா இருக்கலாம், இல்லைன்னு உங்களை கர்த்தர் உயர்த்துகிறதற்காக இருக்கலாம். இதை தவிர கர்த்தர் நிச்சயமாய் அவர் தவறு செய்ய மாட்டார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஆண்டவரே என்ன நீதிமான் என்று நான் என்ன பண்ணலைன்னா, நான் நிரூபிக்கல. நான் உண்மை உள்ளவன் என்று நான் நிரூபிக்கல. என்னையே நான் தட்டி கொடுத்து நான் நல்லவேன்னு சொல்ல விரும்பல. எனக்கு ஒன்று பண்ணுங்கப்பா, தப்பு தான் ஆண்டவரே, தவறு தான் ஆண்டவரே, செய்தது தவறு தான் ஆண்டவரே. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அந்த ஜனங்களை எண்ணி தொகையிட்டு வரும்போது ஆண்டவருடைய தண்டனை ஆரம்பிக்குது. தண்டனை ஆரம்பிக்கும் போது நீ இப்படி செஞ்சது தான் தப்புன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஜனங்களை எண்ணி தொகையேற்றி இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி வந்து நிற்கிறீங்க, ஏன் என்னுடைய ஜனங்களை எண்றதுக்கு கூட எனக்கு வந்து சக்தி இல்லையா? நான் இந்த நாட்டினுடைய கிங் தானே அப்படின்னு தாவீது சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா தாவீது என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை பார்த்து சொல்றாரு, ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு மடியில் ஒரு ஆட்டுக்குட்டியை செல்லமாக வளர்த்துனா, ரொம்ப முத்தம் கொடுத்து வளர்த்துனா, அவனுக்கு அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி குழந்த மாதிரி அவன் வீட்டில் வளர்ந்துச்சு. ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு கோடீஸ்வரன், அவனுக்கு 100 ஆடுகளுக்கு மேலே பெரிய கோடீஸ்வரனாக இருந்தான். ஆனால் அந்த பணக்காரனுடைய வீட்டில் வந்து ஒருத்தன் விருந்துக்கு வந்த போது அவனுடைய நைட் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சி தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை எடுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் பக்கத்து வீட்டில் மடியில் வளர்ந்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடிச்சு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தான்னு சொன்ன உடனே உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் கொதிக்குது. யாருக்கு? தாவீதுக்கு. எவனா இருக்கட்டும், இந்த தேசத்துக்குள்ள என்னுடைய ராஜ்ய பாரத்தில் அப்படிப்பட்ட ஒருத்தன் உயிரோடையே கேட்கல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீர் கொண்டு எந்திரிச்சு, யார் அந்த மனுஷன் அப்படின்னா, சாரு கிட்டத்தட்ட 10 மாசத்துல தன்னையே தட்டி கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? நிரூபிச்சிட்டார். என்ன அப்படின்னா, அதில் என்ன தப்பு, செத்தான் போனேன், அவளை நம்ம தான் கல்யாணம் பண்ணிட்டோம்னே, நம்ம தான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறோம்னே. யுத்தம் போது 4 பேர் சாகிறது சகஜம்தான். உரியா இப்போ சாகலைன்னா கூட அடுத்த யுத்தத்தில் செத்துற போறான். நம்ம லெட்டர் கொடுத்ததுனால மட்டும்தான் செத்தானா? அப்படியெல்லாம் செத்துருக்க மாட்டானே. நம்ம லெட்டர் கொடுத்தாலும் அவன் வந்து உயிரோட வந்திருக்கலாமே. நம்ம நிறைய பேர் திட்டம் போடுவோம்ல, ஐயோ நம்ம நிறைய பேர் நம்மளை நிரூபிக்கிறதுக்கு படுற பாடு எவ்வளவு. கற்பனை, ஆண்டவருக்கு கற்பனை விஸ்தாரமோ இல்லையோ, நம்மளை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கற்பனை தெரியுமா? ஏன் ஆண்டவர் அப்படி கைவிட்டார்? எதுக்கு இப்படி பண்ணார்? ஏன் இப்படி பண்ணல? அதே மாதிரி தாவீது 10 மாதங்களாக தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல், இல்லைன்னா தான்
செய்த தவறுக்காக வருந்தாமல் அதை நிரூபிக்கிறதுக்கு தன்னுடைய மனசோடே பேசி இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டான். அதனால தான் இப்போ யார் அப்படின்னு சொன்ன உடனே கேட்குறான், யார் அந்த மனுஷன்? நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது நாத்தான், இல்ல 6வது வசனத்தை வாசிங்க. அவன் இரக்கமற்றவனாய் இருந்து அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டியாக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். தீர்க்க தரிசினா இதுதாயா, பாஸ்டர்னா இதுதாயா, ஊழியக்காரன்னா இதுதாயா. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நாத்தான்வேல், நீ ராஜாவா கூஜாவா அதெல்லாம் தெரியாது, அப்பொழுது நாத்தான்வேல் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். என்ன கெத்து, என்ன தைரியம். நம்மளா இருந்தா இன்னைக்கு விசுவாசிகள்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ பயம். பிரதர், கர்த்தர் உங்களை பிரதர் இல்லை இல்லை, ஆனாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, ஆண்டவர் உங்களை கைவிடலை, நீங்க செஞ்சது தவறுன்றது மாதிரி தோணுது, கொஞ்சம் திருந்திக்கிட்டா மாறிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கூட இன்னைக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, அப்படி இருக்குது. ஆனா இந்த தீர்க்கதரிசி தாவீது, அந்த தாவீது நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஜெயில போடுங்கன்னா போட்டுருவாங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தாயும் உனக்கு கையெழுத்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்னோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பீடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று நாத்தான் சொன்னான். அடுத்த வசனம், அப்பொழுது தாவீது, கவனிங்க, இவ்வளவு எத்தனை வார்த்தை நீங்க எல்லாம் தாங்குவீங்களா? சொல்லுங்களேன். ஒரு ராஜா, ஒரு கிங் அந்த ராஜாவை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கொன்னுட்டப்பா. யார் கொன்ன? நீ ஆளு விட்டு கொன்னேன்னு கூட சொல்லல, உரியாவை நீ கொன்னு அவனுடைய மனைவியை உனக்கு வச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி என்னென்ன நடக்கும்னு முதற்கொண்டு நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால உன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையுமே வெளியில வச்சு நீ மறைஞ்சு செஞ்ச ஒளிப்பீடத்தில் நடக்கும்னு சொல்லி அவ்வளவு சாபம் போல வார்த்தை. நம்மளா இருந்தா போயா, முதல்ல போயா, தெரியும் இப்போ என்ன செஞ்சுட்டேன், மன்னிப்பு தானே வேணும், யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன், சரி நான் மன்னிப்பு கேட்குறேன், அதுக்குன்னா இவ்வளோ பெரிய சாபமா, அதுக்குன்னா இவ்வளோ பெரிய மிஸ்டேக்கா? இதெல்லாம் ஒன்றும் தேவை முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தாவீதை அவ்வளவு நேசித்தார். யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்கிறது போல, யாரை அவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களிடத்திலே அவர் அதிகமாய் எதிர்பார்க்கவும் செய்கிறார். உங்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாரோ, உங்களை அவர் எவ்வளவு நேசித்தாரோ. இந்த தாவீத ஆண்டவர் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாருன்னா, நான் உன்னை எங்க இருந்து எடுத்தேன்,
ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒன்றை நான் தூக்கிட்டு வந்து, ஒரு நாட்டினுடைய ராஜாவே உனக்கு விரோதமாய் உன்னை கொல்றதற்கு அத்தனை வருஷம் கத்தியை தூக்கிட்டு ஆட்களோட அலைஞ்சதுக்கு அப்புறம் கூட அத்தனை பேருடைய கண்ணுக்கும் உன் ஜீவனை நான் என்ன பண்ணேன்? கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நான் கொடுத்த ஜீவன், உனக்கு நான் கொடுத்த பதவி, ஒண்ணுமே இல்லாத இடத்துலேருந்து உன்னை எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன்டா. பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, தங்கச்சி, ஒன்று நினச்சிக்கோ, சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து நீ வந்து மற்றவங்களை நீ ஒப்பிட்டு பார்க்காத. ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசித்த விதம் அவ்வளோ பெருசு. என்கிட்ட ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளோ எதிர்பார்க்குறாரு? ஒரு சின்ன பொய் சொன்னாலே ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு சின்ன தப்பு பண்ணாலே ஆண்டவர் இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் இங்கே நினைக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இல்லைப்பா, உன்னை ஆண்டவர் நேசித்தது எவ்வளோ தெரியுமா? ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் உன்னை ரொம்ப எதிர்பார்க்கிறார். உன்னை ஆண்டவர், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட அவர் எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம், அவர் என்கிட்ட என்னை நேசிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் இத்தனை பேர் நல்லவங்க இருந்த போதிலும் என் மேலே அவர் போய் அன்பு வைக்கிறதுக்கு, அவர் போய் பாசம் வைக்கிறதுக்கு, நான் சொல்கிறேன், எனக்கு கொடுக்குற தண்டனை பெருசு இல்லை, எனக்கு அவர் என்னை தண்டிக்கிறது கூட பெருசு இல்லை. பரவாயில்ல, என் மேலே அவர் இவ்வளோ பொசசிவாக இருக்கார்ல, என் மேலே அவர் இவ்வளோ பாசமாக இருக்கார்ல, இவ்வளவு பாசமாக இருக்கார்ல. அதனால வாலிப தம்பியும் தங்கச்சி, நீ அதை பாக்கியமாக நினைக்கணும், நீ ரொம்ப அதை பாக்கியமா நினைக்கணும். இவ்வளோ பெரிய மகா தேவன், இவ்வளோ பெரிய மகா பெரிய ராஜா வந்து உங்களை என்னை இவ்வளோ எதிர்பார்க்கிறாருன்றது சரி, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறவர். இந்த தாவீது வந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே எந்த விஷயம் ரியாக்ட் பண்ணாம, எனக்கு தாவீது இடத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உனக்கு, சொல்லுங்களேன், பாவம் நீங்க செய்தார். இப்போ 51வது வசனத்தை, 51வது சங்கீதத்தை எடுங்க. 51வது சங்கீதம். தப்பு பண்ணுனேன்னு தெரிஞ்ச உடனே, அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தோம், இதெல்லாம் ராஜாக்கள் செய்கிறது தானே ஆண்டவரே, ஏன் நீ மன்னிக்க மாட்டீரா அப்படின்னு சொல்ல. 51வது சங்கீதம் எடுங்க. 51வது சங்கீதத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேருந்து வாசிங்க பார்க்கலாம். பர்ஸ்தேபாலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்டு பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை குறித்து உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்பு போடப்பட்ட. ஹலோ, இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இந்த மாதிரி நீ செஞ்சிட்டப்பான்னு சொல்லும் போது தன்னை நிரூபிக்காம இப்ப என்ன பண்றாருன்னா, எப்பவுமே தாவீதை பொறுத்த அளவில் பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே அவருக்கு என்ன இருக்குன்னா பாட்டு எழுதிடுவார், அவர் பாட்டு பாடிடுவார். இந்த பாட்டு பாடுறதுல இருக்கிறது அவ்வளோ பெரிய பலன் இருக்குது. நீங்க சாங்ஸ் பாடுங்க, சோதனை நேரத்தில் பாடிட்டே இருங்க, உங்க சிந்தனைகள் சிதறடிக்கப்படும் போது பாடிட்டே இருங்க. கர்த்தரை யாரெல்லாம் துதித்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழும், இடிந்து விழும். அந்த எரிகோ கோட்டை நிற்க முடியாது, துதிக்கு முன்பாக நிற்க முடியாது. பிரதர், பாட ஆரம்பிச்சிருங்க, சிஸ்டர் பாட ஆரம்பிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நியமிக்கிற நாள் வரைக்கும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இப்போ இந்த தாவீது நாத்தான் வந்து இந்த காரியத்தை சொன்ன உடனே அவர் என்ன பாட்டு பாடுறார் அப்படின்னு சொன்னா, தேவனே, எல்லாரும் பைபிளை எடுத்து அந்த அந்த வசனத்தை எல்லாரும் அந்த பாட்டை பாடுங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவ மற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன்,
அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களிகூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் எவ்வளவும் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமான நீதியின் பலிகளிலே பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடத்தில் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். ஒரு ராஜா ஒரு தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய பாவத்தை உணர்த்தும் போது இந்த அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு ரொம்ப பெருசுது. ஒவ்வொன்றுலையும் சொல்றான், இந்த பாருங்க, இந்த நான் தப்பு பண்ணினேன், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, ஆண்டவர் என்னை உணர்த்தினார்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு சிக்காயிட்டார் பாருங்க. இந்த 51வது சங்கீதத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தா, ஆண்டவருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணினேன்னு நினைச்சு ஒரு ராஜா சிக்கே ஆயிட்டார். நடக்குமா? நான் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, நான் பரிசுத்தமா வாழலை, நான் தப்பு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நீர் நொறுக்கின என்னுடைய எலும்பு, அவனுடைய எலும்பு கூட ஸ்ட்ரென்தா இல்லை. இன்னொன்று சொல்றாரு, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். சுத்தமா அவருடைய காதுகளில் எது கேட்டாலும் என்னவா இல்லைன்னா சந்தோஷமாவே இல்லை. நீங்க தொடர்ந்து வாசிங்களேன், அவ்வளவு 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 நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்த உடனே கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா, நான் உனக்காக மனம் இறங்குவேன். ஆண்டவர் மனம் இறங்கினார். மறுபடியும் தாவீதை கர்த்தர் நேசித்தார். மறுபடியும் தாவீதோட கர்த்தர் பேசினார். தன்னுடைய பரம ராஜ்யத்தினுடைய பணியை, சகல காரியத்தையும் ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் தாவீதை திரும்பவும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே எங்கு சொன்னாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தாவீதின் வேறுமானவர், தாவீதின் வம்சமானவர். வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லும் போது சொல்லுகிறது, தாவீதின் திறவுகோலை உடையவர் நான் என்று. அந்த மனுஷனுடைய பேரை சொல்றதற்கு என் தேவனாகிய கர்த்தர் பெருமைப்படுகிறார். கர்த்தர் பெருமைப்படுறாரு. காரணம் என்னன்னா, அவன் நிரூபிக்கல பரிசுத்தத்தை வாஞ்சித்த அந்த மனுஷனை. நம்ம வேணா தாவீதை வந்து தாவீதை பார்க்கும்போது வித்தியாசமா பார்க்கலாம், தாவீதும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் மன்னிச்சதற்கு பிறகு அவனுடைய வம்சத்திலிருந்து நான் வந்தேன்னு சொல்றதே பெருமைப்படுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. பிரதர், உங்களை மன்னிச்சிட்டார்னா போதும் பிரதர். சிஸ்டர், உங்களை மன்னிச்சிட்டார்னா போதும் சிஸ்டர். பட் அந்த மன்னிப்பை வாங்குறதற்கு, அந்த இரக்கத்தை வாங்குறதற்கு நீங்க பாடுபடுங்க. உங்க குற்றங்களை யாராவது ஒருத்தர் தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசுலேருந்து அந்த கரையை மாற்றவே முடியாது. திரும்ப அந்த பொசிஷனில் உங்களுக்கு வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. திரும்ப அந்த இடத்த நீங்கள் பிடிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் மட்டும் அப்படி கிடையாது. அவருடைய இரக்கத்தை மட்டும் நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா, முன்னாடி கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே நேசத்தில் ஒரு இன்ச்சு கூட கர்த்தர் மாற்ற மாட்டார், ஒரு % கூட கர்த்தர் மாற மாட்டார்.
அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை பார்த்து நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. மாபாவியா என்னை நினைக்க மன்னான எம்மாத்திரமையா சொல்லுவோம். மாபாவியா ஸ்தோத்திரம் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் கைகளை மேல இயேசுவே உந்தன் மாசில்லார எந்த நோக்காக சிந்தி நீரே கோரப்பாடுகள் யாவும் சகித்து கோரப்பாடு யாவும் சகித்தி அத்தனாய் எல்லாரும் சொல்லும் எல்லாரும் சொல்லுவோம். என் மேல் பாராட்டின உமதன்பு கீழாய் நான் செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடு. கைகளை மேல உயர்த்தி மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான சத்தம். வாலிப தம்பியும் தங்கச்சியும் அவருடைய அன்பை நினைச்சு பாருப்பா, அவருடைய அன்பை நினைச்சு பாருப்பா. சத்தமா பாடு. ஓ திரும்ப திரும்ப சொல்லு. மாபாவியா அப்பா அப்பா இயேசுவே. ஹalleluya. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின துதிப்பே. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஆமென். அவரை தேடி வந்தான், அவரிடத்துல மன்னிப்புன்னு வந்தான். நான் செய்தது தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தன்னை நியாயப்படுத்தாம நீங்க தேவனிடத்துல இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு வந்தா. வேதம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, இளையகுமாரன் தன் தகப்பனாரை விட்டு எல்லாவற்றையும் வாங்கிட்டு போயிட்டான். அவங்க அப்பா சம்பாதிச்சதான் எல்லாமே. ஆனா அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேருக்கும் எனக்குள்ளதை எனக்கு கொடுங்க, நீங்க எனக்குள்ளது என்னைக்குனாலும் எனக்கு கொடுக்க போறீங்கல்ல, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா தன்னுடைய தகப்பனை வற்புறுத்தி தன்னுடைய பங்கை வாங்கிட்டு போனான். அவங்க அப்பா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பாடுல நிறைய பாடுபட்டிருப்பாரு, நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. அவனுக்கு அது ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க அப்பாவுக்கு அது ஈஸியா கிடைக்கல. அவங்க அப்பா ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாரு. சரி, தன்னுடைய மகனுக்கு தான், தனக்கு பின்னாடி அவனுக்கு தான். ஆனா உனக்கு அந்த மெச்சூர்டு வரலப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கேட்கல.
அவன் வாங்கின உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு அப்பாவுடைய மோந்திலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டு தூரதேசத்துக்கு போனான். தான் எல்லாத்தையுமே இழந்துட்டான். பன்றியினுடைய தவிட்டை தின்கிறதற்கு ஆசையாக இருக்கிறான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல ஒன்று மட்டும் யோசிக்கிறான், என்னன்னா அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 17வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனாரிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து தன் குமாரனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் அதை குறித்து ஒன்றும் யோசிக்காமல் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புதித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள், பிரதர், சிஸ்டர், நீங்க திரும்பி வந்தீங்கன்னா இயேசு இவ்வளவு சந்தோஷப்படுவார். வாலிப தம்பி, தங்கச்சி, நீ அந்த தப்பை விட்டுட்டனா, நீ அந்த பாவத்தை விட்டுட்டனா, கர்த்தர் இவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ன திரும்ப கர்த்தர் ஏத்துக்குவாரா? திரும்ப ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தருவாரா? திரும்ப அந்த பிரசன்ஸை நான் உணர்வேனா? கர்த்தர் மறுபடியும் என்னை வாழ வைப்பாரா? ஆனா வேதம் சொல்லுது, நீ தன்னை நிரூபிக்காம என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தூரத்துல தன்னுடைய மகனை தூரத்துல கண்டு அவன் மேல மனது உருகி அவர் தூரத்துல கண்டாராமா. அப்படின்னா நீ எப்ப வருவேன்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்காருப்பா. நீ எப்ப வருவேன்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்காரு. சிஸ்டர், நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு. பிரதர், நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதை விட்டுரு, நீ வரணும். உங்களை எத்தனை பேர் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா உங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருந்த நிறைய பேர் இன்னைக்கு உங்களோட பேசலைன்னா கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு அவங்க உங்களை மறந்துட்டாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட உறவாடினவர், உங்களை பரிசுத்தமாய் நடத்தின கர்த்தர், இன்னைக்கு நீ திரும்பி வருவேன்னு சொல்லி உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற பாசத்தை எடுக்கவில்லை. நீ ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை கர்த்தர் திரும்ப உன்னிடத்துல கர்த்தர் கேட்கிறாரு. உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டிருக்கும் போது உன்னுடைய நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். மகளே, நீ முன்னாடி நேசித்த அந்த நேசத்தை நான் எதிர்பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். தூரத்துல கண்டு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததற்கு காரணம் அதுதான். சில சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீ விழுந்து போனேன்னா சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. கை கொட்டி சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. இவன் கதையை முடிச்சிடணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க. நீ மட்டும் விழுந்து போனேன்னா, நீ மட்டும் பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னை குழியில போட்டு மூடுறதுக்கு நிறைய பேரு காத்து கிடக்குறாங்க. கானான மாதிரி சிலருக்கு
கானான மாதிரி சிலருக்கு அப்பாவுடைய நிர்வாணத்தை காமிச்சிடலான்னு தோணும் போது உன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதற்கு ஒருத்தர் விரும்புகிறார். உன் பாவத்தை மறைக்கிறதற்கு ஒருத்தர் விரும்புகிறார். அவர் மட்டும் உன் மேல பாசமா இருந்து இல்ல என் பிள்ளை மட்டும் திரும்பி வந்தா அதை எதிர்பார்க்கிறார். நீங்க திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். வாலிப தம்பி, நீ திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். வாலிப தங்கச்சி, நீ திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். நீ திரும்பி வா, அந்த இடத்தை விட்டு வா. நீ திரும்பி வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. நீ திரும்பி வர மாட்டேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. நீ திரும்பி இனி வர முடியாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா இன்றைக்கு இந்த ஜெபத்துல கலந்துக்கும் போது கர்த்தர் மட்டும் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ திரும்பி வருவேன்னு யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, நான் நீ திரும்பி வருவேன்னு காத்துட்டு இருக்கிறேன். நான் காத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி நான் வர்றேன்னு சொல்லுங்க முழு பலத்தோடு. பத்தாது, சத்தத்தை உயர்த்தி திரும்பி வர்ற ஆண்டவரே, திரும்பி வர்ற ஆண்டவரே, மீண்டும் பாவியானாலும் நான் திரும்பி வர்ற ஆண்டவரே. சத்தமா சத்தமா. எஸ், எந்த இடத்துல அழுகை இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எந்த இடத்துல அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய மன்னிப்பு இருக்கிறது. எந்த இடத்துல விட்டு கொடுக்கிறோமோ அந்த இடத்துல இயேசு வர்றாரு. பத்தாது பிரதர், 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சந்திச்ச இயேசு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறாரு. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அழுது ஜெபம் பண்ணும் போது ஒரு பிரசன்னத்தை கர்த்தர் அனுப்பினாரே, அந்த இயேசு இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறாரு. எஸ் எஸ் பிரைஸ். உங்களை முன்குறிச்சது இன்னைக்கு இல்ல, உங்களை அழைச்சது இன்னைக்கு இல்ல. கர்த்தர் சொல்றார், நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். கையை உயர்த்தி ஏசப்பட்ட இல்ல, நான் வருவேன். அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அதான் கர்த்தர் உங்களை பயில் காட்டி அதனால தான் அழைச்சாரு. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை பயில் காட்டி அழைச்சாரு. அதுக்காக தான் இந்த தண்டனை, அதுக்காக தான் இந்த சிறையிருப்பு, அதுக்காக தான் இந்த பிரச்சனை, அதுக்காக தான் இந்த வியாதி, அதுக்காக தான் இந்த நஷ்டம், அதுக்காக தான் இந்த மன கஷ்டம். ஆனா நீங்க திரும்பி வந்து அப்பான்னு வந்துட்டீங்கன்னா இயேசு சொல்றாரு, இல்ல தூரத்துல வரும்போதே என் மேல நினைவா இருக்கிறவ. வாலிப தம்பியை கர்த்தர் எதிர்பார்க்கிற. மகனே, உன்னை எதிர்பார்க்கிறார். உன்னை விழி மேல விழி வச்சு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். நீ எப்ப வருவ, நீ எப்ப வருவ, நீ எப்ப வருவ. டிசம்பர் மாதம் வரைக்கும், நவம்பர் மாதம் வரைக்கும் நீ ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கலாம். உன்னுடைய 18 வயசு வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட இல்லை, நீ வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வரணும்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் வர ஆண்டவரே, நான் வரேன். உன் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும். உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். வீட்டினில் ஒரு மூலை இடம் தந்தால் போதும். உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறே, மானம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே. சத்தமா எல்லாரும் பாடுறவங்க பாடுங்க, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படிட முடிஞ்சவங்க முழங்கால் படி, எழுப்பி நிக்கிறவங்க எழுப்பி நின்னுக்குங்க. எப்படியாவது கர்த்தர் சமூகத்துல திரும்பி வர. என்ன நான் நியாயப்படுத்தல, என்ன நியாயப்படுத்தல். நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, நான் செஞ்சது தவறு தான் ஆண்டவரே. சூழ்நிலையை நான் காரணம் காட்டல, நான் வேலையை காரணம் காட்டல, என் பிரச்சனையை நான் காரணம் காட்டல. மிஸ்டேக் என் மேலதான் ஆண்டவரே. சொல்லுவோம், திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன். மீண்டும் பாவியா சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும்
அதிகரிச்சுதான் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறேன். நாளைக்கு திருவிருந்து ஆராதனை, இந்த வருஷத்தினுடைய கடைசி திருவிருந்து ஆராதனை. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரை மூடட்டும். சத்தம் ஜெபிக்கிறவங்க ஜெபி, ஏசப்பான்னு கூப்பிடுறவங்க பாடுறவங்க பாடு. மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க மன்னிச்சிருங்க சொல்லு. இன்னைக்கு கர்த்தரை பார்க்காம இந்த இடத்துல எஸ் ஆண்டவர் வெயிட் பண்ற, ஆண்டவர் உங்களை தேடி வரும். ஒரு மூளை இடம் தந்தால் போதும், இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். வானம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே, மயில திரும்பி வருகிறே, திரும்பி வர திரும்பி வர. அப்பாவி இல்லாதார பஞ்சமில்லை, நானோ பசியால் வாடுகின்றேன். அப்பாவி இல்லாதார பஞ்சமில்லை, என் வாழ்க்கையே இப்படிதான் பசியால் அடிமையையும் போஷிக்கும் பேரன்பே, அடிமையையும் போஷிக்கும் பேரன்பே, அடிமையையும் போஷிக்கும் பேரன்பே, அடிமையையும் போஷிக்கும் பேரன்பே, அடிமையையும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். அப்பா அப்பா துன்மார்க்கனையே, அதுவரே பாவியே மனம் திரும்புவதற்கு அழைக்கிறோம். என் மேல அன்பு செலுத்த மாட்டேன். அந்நியனுக்கு இறங்குற கர்த்தர் உன் பிள்ளை சொந்த பிள்ளையாக எனக்கு இறங்க மாட்டேன். நினைச்சிருங்கப்பா, உமக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சதை நினைச்சிருங்க. உங்களுக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சதை நினைச்சிருங்கன்னு சொல்றதுக்கு கூட தகுதி இல்லப்பா. அப்பா 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ அடிமையையும் போஷிக்கும் மாண்பே, திரும்பி வருகிறே, மானம் திரும்பி வருகிறே.
ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி. என்னை இவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னை இவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. தகப்பன் தூரத்துல 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 நான் நடந்து வருகிற வழியே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் நம்புறேன் ஆண்டவர். அவன் தூரத்துல வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி என் நிலைமையை பார்த்து நிறைய பேருக்கு இது வேணும். இவன் செஞ்ச அக்கிரமம் அந்த மாதிரி, இவன் செஞ்ச தப்பு அந்த மாதிரின்னு சொல்லி நிறைய பேர் என் மேல காழ்ப்புணர்ச்சியை ஊற்றும் போது என் மேல மனதுருகிற ஒரே ஒருத்தர் நீங்க தானே அப்பா. அவன் பெருமைக்கு தான் அவன் அழிஞ்சான், அவனுடைய கையில இருந்ததுக்கு தான் அவன் ஒன்றும் இல்லாம போயிட்டான்னு சொல்லி என்னை சுத்தி அத்தனை பேரும் என்னுடைய விழுகையில என்னுடைய தோல்வியில பார்த்துட்டு இருக்கும் போது என் மேல மனதுருகிற ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான் அப்போ. என் மேல மனதுருகிற ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தானே அப்பா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா, உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா, உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. எனக்கு உங்களோட இருக்கிறது மட்டும்தான்ப்பா எனக்கு சந்தோஷம். நான் பண்ற தப்புல எனக்கு சந்தோஷமே இல்லப்பா, இல்லப்பா. என் வாழ்க்கையில நான் ரொம்ப மிஸ் பண்றதுக்கு உங்களது மட்டும்தான்ப்பா. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களை நுண்ணிச்சு மட்டும்தான்ப்பா நான் நேசிக்கிறேன். ஆமாப்பா, ஆமாப்பா. என்ன வந்தாலும் அதுல சந்தோஷம் உங்களோட நடக்கிறது மட்டும்தான்ப்பா. என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைன்ற ஸ்தானத்தை விட்டு என்னை எடுத்துறாதீங்க ஆண்டவரே, எடுத்துறாதீங்கப்பா. என் மேல மனம் உருகுங்க ஆண்டவரே, என் மேல மனம் உருகுங்க ஆண்டவரே. உங்க தாழ்மையுள்ள கண் அப்படியே என் மேல பார்க்கட்டும் ஆண்டவரே. நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த அடிமை அப்படியே பொழைச்சிரும் ஆண்டவரே. நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த செடி வளர்ந்துரும் ஏசப்பா. நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது விழாது ஏசப்பா. நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது நிற்கும் ஏசப்பா. நீங்க பாருங்க ஆண்டவரே, என் பலத்தால நிக்காது, என் திறமையினால நிக்காது ஆண்டவரே. நீங்க பார்த்தாதான் நிற்கும். நீங்க மனது உருகுங்க, நீங்க மனது உருகுங்க. எல்லாரும் உங்களை நம்பி ஏமாத்தி இருக்கலாம். ஆனா நான் அப்படி உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலப்பா. சாகுற வரைக்கும் உங்க கையை வந்து பிடிக்கிற வரைக்கும் உமக்கு ஏற்ற பிள்ளையா, உமக்கு பிடிச்ச பிள்ளையா இயேசுவே. உங்களை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க கூடாது, உங்களை எந்த விதத்திலும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்க கூடாது. என் மூலம் உங்க நாமம் தூசிக்கப்பட்டவே கூடாதப்பா. என் மூலம் உங்க நாமம் தூசிக்கப்பட்ட கூடாதுப்பா. என் மூலம் நீங்க கஷ்டப்பட்ட கூடாதுப்பா. உங்களை யாருமே திட்டிர கூடாதுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தூரத்தில் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய். அவனை முத்தம் செய். Jesus, 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 Jesus. வரேன் உங்க கூட வரேன், உங்க பக்கத்திலேயே வரேன், உங்களோட நடப்பேன், உங்களோட பேசுவேன், உங்களோட என் மனசு சஞ்சரிக்கும். நீ திரும்ப என் கூட பேசுவீங்க, திரும்ப என் தோள் மேல கையை போட்டு என் கூட நடப்பீங்க. நீங்க என் பக்கத்துல இருக்கிறத நான் உணர்வேன், நீங்க என் கரம் பிடிச்சிருக்கிறத நான் உணர்வேன். நீ என் கரத்தை பிடிச்சிருக்கிறத நான் உணர்வேன் ஆண்டவரே.
கிருப 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 கிருப. இயேசுவே அப்பா அப்பா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பி எடுப்பித்து கட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, அதனுடைய திறப்புகளை அடைப்பேன்னு சொன்னீங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த 120,000 பேருக்கு இறங்குகிற கர்த்தர் இப்பொழுது இந்த சத்தத்தை கெஞ்சுகிறோம், எங்களுக்கு இறங்க மாட்டீரா? நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும். எஸ் பிரைஸ், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். இந்த இளையகுமாரனை அப்படியே கட்டி பிடிச்சது மாதிரி அந்த ஃபீலை நான் இன்னைக்கு உணர்றேன் ஆண்டவரே. மறுபடியும் அந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த தரிசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த ஊழியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க அந்த மாதிரி எனக்கு பேசணும் ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. எஸ் எஸ், உங்க சத்தத்தை அடக்கி கொள்ள வேண்டாம். வெண்கல சத்தம் போல உங்க சத்தத்தை உயர்த்திருங்க. எஸ், புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது கர்த்தர் விடமாட்டார் நம்மளை. ஒரு மகிமையை பார்ப்போம். எஸ் எஸ், அப்படியே பிரதர்ஸ் எல்லாம் சத்தமா, சிஸ்டர்ஸ் எல்லாம் சத்தமா. அதான் காணாமற் போன ஆட்டை கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரு. கர்த்தர் தேடி வர்றாரு. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலையும் காணாமல் போன அந்த ஆடை தேடி கர்த்தர் வந்திருக்கிறாரு. நீங்க சத்தம் போட்டு நான் இங்க இருக்கிறேன் அப்பான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல அவர் வருவாரு. இயேசுவே, எஸ் எஸ் பிரைஸ். அந்த எழுப்புதல் அழுகைக்கு பின்பாக ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கிறது. கண்ணீருக்கு பின்பாக ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குது. அர்ப்பணிப்புக்கு பின்பாக ஒரு எழுப்புதல் இருக்குது. மனம் திரும்புதலுக்கு பிற்பாடு ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குது. ஒப்பு கொடுத்தலுக்கு பிற்பாடு ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குது. அந்த எழுப்புதலுக்கான விதையை கர்த்தர் இப்ப போட்டுட்டு இருக்கிறாரு. சபையில போட்டுட்டு இருக்கிறாரு, திருச்சபையில போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த எழுப்புதலுக்கான விதை ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இல்ல இல்ல, நீங்க என்ன விடக்கூடாது, நீங்க என்ன விடக்கூடாது, நீங்க என்ன விட்டுறக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.